வணக்கம் உறவுகளே, நலமா வளமா வளமோடு வாழுங்கள். சமயத்தில் வரும் ஆத்தால் சமயபுரத்தால். இன்னைக்கு நாம காணொலியில் பார்க்க வேண்டிய பகிர்வு, எங்க ஆத்தா சமயபுரத்தா எனக்கு என்ன செய்து கொடுத்தா அப்படிங்கிறது தான். நானும் பல நாளாக இந்த காணொலியில் இதை பதிவு பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறேன். ஆனால் அதுக்கான சந்தர்ப்பமே எனக்கு அமையலை. இன்று தான் அதுக்கான வாய்ப்பு கிடைச்சது, அதனால் பதிவிடுறேன். சில ஆண்டுகளுக்கு முன் ஒரு நாள் தாம்பரத்தில் இருந்து பூந்தமல்லிக்கு போகிறேன். நானும் என் மனைவியும் என்னுடைய 2 வீலரில் பைக்கில் போகிறோம். என் மகள் படிச்சுக்கிட்டு இருந்த கல்லூரிக்கு போயிட்டு ஒரு வேலையாக அந்த கல்லூரி வேலைகளை முடிச்சுட்டு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கோம் வாகனத்தில். நம்ம வண்டலூர் மீஞ்சூர் அரைவட்ட சாலையில் ஏறி வாகனத்தில் நான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். என் மனைவி பின்னாடி உட்காந்துருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அன்ஈசியான ஒரு செயல்பாடு, ஏதோ ஒரு வித்தியாசம் என்னுடைய உடம்புல தெரியுது. என்ன பிரச்சனைங்கிறத என்னால் கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் எந்த தொந்தரவும் இல்லாமல் வீடு வரை வந்துட்டேன். அந்த வீடு எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடிச்சூர் ரோடு, பாரதி நகர் 5வது தெருவில் நான் இருந்தேன். வீட்டோடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோட்டில் இருந்து ஒரு 3 அடி உயரத்திற்கு உயரப்படுத்தி அதிலிருந்து 2 அடி 2 அடின்னு ஒரு 10-15 அடி உயரத்தில் அந்த வீடு கட்டப்பட்டிருக்கும். வண்டியை நிறுத்தி என்னால் தள்ளி ஏற்ற முடியல. பொதுவாக வண்டியில் உட்காந்துக்கிட்டே போகலாம், ஆனால் எனக்கு அந்த பழக்கம் இல்லை. அப்போ தான் கவனித்தேன், என்னுடைய இடது கை செயல்பாடு இல்லாமல் போயிட்டு. பயங்கரமான பயம், என்னடா ஆச்சுன்னு தெரியலையேன்னு சைடு ஸ்டாண்டை போட்டு வண்டியை நிறுத்திட்டு நேராக மேலே போயிட்டு என் மனைவிகிட்ட சொல்கிறேன். அவங்க சுத்தமாக பயந்துட்டாங்க. ஏன் என்ன ஆச்சு? என்னமோ தெரியல, இடது கை செயல்பாடு இல்லை அப்படின்னு. உடனே என்னுடைய சின்ன மாமனாருக்கு அலைபேசியில் அழைச்சி தகவல் சொல்கிறேன். ஏன்னா மருத்துவ ரீதியாக நிறைய விவரங்கள் தெரிந்த நபர். அது மட்டும் இல்லை, எனக்கு வழிகாட்டியும் கூட சென்னையில். அவங்க ஏதாவது கார்டியாலஜி அரெஸ்டாக இருக்கும், இமீடியட்டாக டாக்டர்கிட்ட போங்க அப்படின்னுட்டாங்க. இருந்தாலும் ஒரு நம்பிக்கை, ஆண்டவன் பார்த்துப்பா அப்படின்ட்டு. இது ஒரு 1 மணி போல் நடக்குது இந்த நிகழ்வு. நான் ஒரு 2 மணி நேரம் கழித்து தான் மருத்துவமனைக்கு புறப்படுறேன். உடனடியாக சிதம்பரத்துக்கு செய்தி சொல்லி என்னுடைய மாமாவை வர சொல்லியாச்சு. அவங்களுக்கு மட்டும்தான் தகவல் தெரியும், வேறு யாருக்கும் இந்த தகவலை நாங்கள் சொல்லலை. ஒரு ஆட்டோ ஏற்பாடு பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இந்து மிஷன் ஹாஸ்பிட்டல் அந்த மருத்துவமனைக்கு வரோம். தாம்பரத்தில் இருக்குது. வந்தால் அந்த எக்கோ பார்க்குறதுல இருந்து எல்லா விதமான டெஸ்ட்டும் பார்க்குறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே அப்படின்னு சொல்கிறோம். இருந்தாலும் ஆர்த்தோ பார்ப்போம் அப்படின்னு. அன்று ஆர்த்தோ இரவு வரலை, நெடு நேரமாக இல்லை. அதனால் மறுநாள் பார்க்கலாம் அப்படின்னுட்டாங்க. சரி அப்படின்ட்டு வந்துட்டோம். மறுநாள் திருப்பி காலையில் போனோம். அவங்க ஸ்கேன் பண்ணி எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து எல்லா விதமான டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்டு, மேல் மூட்டு, அதாவது இப்போ இந்த புறம் இருக்க மூட்டு இருக்குது இல்லைங்களா, இந்த மூட்டு பகுதியில் சின்னதாக ஒரு ஏற்றம். ஒரு 70 வயது 80 வயது கடந்த ஒரு சிலருக்கு கையை தூக்கும்போது கொள்ளும்போது அந்த மூட்டு போய் ஏறிக்கும். ஆனால் உங்களுக்கு ஏன் இப்படி இருந்தது தெரியல. ஒரு கால் சுகர் காரணமாக கூட இருக்கலாம், ஆனால் இந்த வயசுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, ஃபிசியோதெரப்பி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு அன்றிலிருந்து ஒரு 15 நாள் ஃபிசியோதெரப்பி அதே மருத்துவமனையில். அன்றைக்கு நாங்கள் ஃபிசியோதெரப்பிக்கு பயிற்சி எடுக்கிறேன். அவங்க பயிற்சியெல்லாம் கொடுக்குறாங்க. இருந்தாலும் கையை என்னால் ஒரு 1/2 அடிக்கு மேலே தூக்க முடியல. அவ்வளோதான் பண்ண முடியுது. கையை இப்படி தூக்கலாம், லேசாக அப்படி தூக்கலாம், அதை தவிர ஒன்றுமே பண்ண முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்கள் மாமா வந்தாங்க, இருந்தாங்க, எல்லாம் பார்த்தாங்க. 2 நாள் ஹாஸ்பிட்டல்லாம் அழைச்சிட்டு போயிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு என்னை வீட்டில் விட்டுட்டு போயிட்டார். நான் அதிகமாக இந்தமாரி டிஷர்ட்டு தான் யூஸ் பண்ணுவேன். சட்டை போடுறது ரொம்ப கம்மி. அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. அதை நான் அடுத்து ஒரு காணொலியில் சொல்கிறேன்.
அப்போ என்னுடைய சகலரும் மகள், அண்ணன் மகள் என்னோட தான் இருந்தா. இங்கே இருந்து தான் வேலைக்கு போயிட்டு இருந்தா, நம்ம வீட்டில் இருந்தா. அவள் தான் எனக்கு எல்லா விதமான ஒத்துழைப்பும் கொடுப்பா. சட்டையெல்லாம் மாட்டணும், போகணும் வரணும்னா அவள் தான் எனக்கு மாட்டி விடுவோம். அப்படிப்பட்ட நிலையில ஒரு 15 நாள் பயிற்சி முடிஞ்சதுக்கு பிறகு அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, 4ஆம் வட்டத்தில் சரியானதான் உண்டு, ஆகும் ஆனால் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மருத்துவ காரணங்கள் நிறைய, மருத்துவர்கள் நிறைய அதுக்கு விளக்கம்லாம் சொல்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. பட் நம்ம அதுக்குள்ளே போக விரும்பலை. என்ன பகவான் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு மனநிலையில் ஒரு கையை மட்டும் செயல்படுத்திக்கிட்டு இருக்கேன். அதை வச்சுக்கிட்டே எல்லா வேலையும் செய்துக்கிட்டு இருக்கேன். வெளியில் போகிறதில்ல, வாகனம் எடுக்கிறதில்ல. ஏன்னா என்னால் கைப்பிடிக்க முடியாது, உணர்ச்சி இருக்காது. விரல்கள் மட்டும் அசைக்கலாம், இருந்தாலும் அது அவ்வளோ சேஃப் இல்லை அப்படின்ட்டு எதுவுமே பண்ணலை. வீட்டோட முடங்கிட்டேன். இப்போ எப்படி முடங்கி உட்காந்துருக்குன்னா இதே மாதிரி தான் உட்காந்துருக்கேன். திடீர்னு ஒரு நாள் மதியம் சாப்பிட்றதுக்கு உட்காடுறோம். தரையில் உட்காந்து சாப்பிட்றது தான் எனக்கு பிடிக்கும், தரையில் தான் உட்காருவேன். இந்த கை பிரச்சனையிலேருந்து தரையில் உட்கார்றது எனக்கு ரொம்ப சிரமமாக போயிட்டுது. இருந்தாலும் அன்று உட்காருவோம் அப்படின்னு உட்காந்து எல்லாருமா சாப்பிட்றோம் மதிய சாப்பாடு. அப்போ ஒரு குரல், அம்மா நீ சாப்பிட்றத எனக்கு பட, உன் கையை நான் குணப்படுத்துகிறேன் அப்படிங்கிற வாக்கு. இறை சக்தி, இறை தகவல் நமக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறது காணொலியில் இருக்கு. இருந்தாலும் அதை பற்றி இன்னொரு காணொலியில் நான் விரிவாக சொல்கிறேன். இப்போ அம்மா கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீ என்ன சாப்பிட்றியோ சாப்பிட்றது எனக்கு பட, உன் கையை குணப்படுத்துகிறேன், நான் தான் சமயபுரத்தா அப்படின்னு சொல்கிறேன். ரொம்ப 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 அம்மாவுக்கு நன்றி சொல்லிட்டு உடனே அம்மா இந்தாங்க எடுத்துங்க, என்ன சாப்பிட இருந்ததோ அதை அப்படியே அவங்களுக்கு நான் ஆவாகனம் பண்ணுறேன். அடுத்த சில நாட்களில், விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்களில் இந்த கையானது செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. முக்கியமாக அன்று மதியமே சாப்பிட்டு முடித்த அடியால் இந்த கையை ஊனி தான் எழுந்திருக்கு. ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம். அது மட்டும் இல்லை, வெகு விரைவாக குணமடைந்தேன். இன்னைக்கு என்னால் 2 கையும் தூக்க முடியும். நானா சொன்னாதான் தெரியும் என்னுடைய இடது கை செயல்பாடு இல்லாமல் இருந்தது அப்படின்னு. அந்த அளவுக்கு அம்மா என்கிட்ட ரொம்ப அற்புதமாக சொன்ன வண்ணம் செய்தாள். அன்னைக்கு அம்மாவை பிடிச்சது தான். அதன் பிறகு அம்மாட்ட வேண்டிக்கிட்டு, அம்மாவுக்கு கை செஞ்சு போடுறேன் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் சிதம்பரத்தில் நகை கடையில் வெள்ளியில் செய்ய சொல்லி, அது என் கைக்கு இந்த கொரோனா லாக்டவுன் 1, 2 அது இது எல்லாம் முடிஞ்சு தான் அம்மாவை போய் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. போகும்போதே அற்புதமான சந்தர்ப்பமாக நம்ம பாபாவுக்கு செங்கோலாக கருங்காலி கோல் வெள்ளி பூன் போட்டு வந்தது. நம்ம பேசும் பாபா அதை அம்மாட்ட கொண்டு போய் வச்சு, என் குலதெய்வத்துக்கிட்ட வச்சு ஆசீர்வாதம் பண்ணி வாங்கிட்டு வா அப்படின்னாங்க. அழகாக சமயபுரத்துக்கு போனேன். உள்ள பூஜை பண்ணக்கூடிய பூஜாரிகிட்ட கொடுத்து அம்மா பாதத்தில் வச்சு வாங்கிட்டு இன்று பாபாகிட்ட இது இருக்கு. பல அற்புதங்கள் அம்மா எனக்கு பண்ணாங்க. சமயத்தில் என்ன காப்பாற்றினாங்க அந்த சமயபுரத்தா. அம்மாவோடு நான் இணைந்து பயணித்த நாட்களை பற்றி அடுத்து வரக்கூடிய காணொலியில் விரிவாக பேசுவோம். இன்று இந்த தகவலை உங்ககிட்ட பதிவிடணும் அப்படின்னு அம்மாவுடைய உத்தரவு. எப்போதும் என்ன ஒரு காணொலியாக இருந்தாலும் அன்றைக்கன்று முடிவெடுக்கப்பட்டு அன்றுதான் பதிவிடப்படும். அதன்படி இன்று நான் பதிவிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த காணொலி வேற. ஆனால் அம்மாவுடைய ஆசை இந்த காணொலி வெளிவரணும் அப்படின்னு சமயத்தில் காத்தருளும் ஆத்தா சமயபுரத்தா என் வாழ்வில் நடத்திய நிகழ்வுகளை வரக்கூடிய காலங்களில் தொடர்ந்து காணொலி வாயிலாக பார்ப்போம். உங்கள் வீட்லேயும் உங்ககிட்டையும்
உடல் ரீதியாக மன ரீதியாக எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அம்மாவை நினைச்சீங்க உடனே வந்து உங்களுக்கு கரம் கொடுப்பா, உங்களை அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் எடுப்பா. என்றும் உங்களுக்காகத்தான் நான், உங்களோடு தான்.